வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இந்த டிஷ்ஷை இப்படி ஃபாலோ பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம் பாலக் பன்னீர். இந்த பாலக் பன்னீரை இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, பாலக் பன்னீரில் நீங்கள் இந்த பாலக்கை காம்பு எடுத்துடணும். காம்போடு செய்யும்போது அந்த டேஸ்ட் அண்டு ஃப்ளேவர் வராது உங்களுக்கு. ஸோ அந்த இலையை மட்டுமே எடுத்துக்கணும். இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னொரு டிப்பு பார்த்திங்கன்னா, வதக்கி செய்யணும். நெய்யில் வதக்கி, நெய் ஆர் பட்டரில் வதக்கி செய்யணும். ஸோ இதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை போட்டிருக்கோம். பேனில் போட்டுட்டு இப்போ முன்ன சொன்ன மாதிரி கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். காம்பை எடுத்துட்டு ஒரு 3 வாட்டி சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி. நான் இதுக்கு ஒரு 2 கட்டு எடுத்திருக்கேன். இது நல்லா பட்டரில் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வதக்கிட்டு அதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கும்போது அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது. ஸோ இதில் இந்த கீரையை வதக்கும் போதே ஒரு 2-3 பச்சை மிளகாவை சேர்த்தும் நம்ம வதக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி வதக்கும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். திரும்பவும் அதை சேம் பேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு பேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சீரகம் போட்டு தாளிச்சிட்ட உடனே வெங்காயத்தை போடுறோம், பூண்டை போடுறோம். இது நல்லா வதங்கணும். ஸோ அந்த பூண்டு நல்லா குக் ஆகணும். ஸோ பூண்டு தான் இந்த பாலக் பன்னீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதே மாதிரி ஜீரகமும் மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்குறோம். ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி எடுத்துக்கிறோம். நல்ல ஒரு பழுத்த தக்காளி பெருசாக எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த விழுதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்புமே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் நல்லா கொடுக்கும் நமக்கு. நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அரைச்ச பிறகு. ஸோ இப்போ அதை இந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டோம் இல்லையா, அது நல்லா குக்கான பிறகு இப்போது பாலக்குடைய விழுதையும் நம்ம சேர்க்குறோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாலே கலரு அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இன்னொன்று பாலக் பன்னீருக்கு நீங்கள் நார்மல் பன்னீரை விட மலாய் பன்னீர் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம மலாய் பன்னீர் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த அரைச்சி விழுதை போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, சால்ட்டும் சேர்த்தாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிடலாம். நமக்கு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு 1 கிளாஸ் பாலை ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், பன்னீரை நம்ம ஆல்ரெடி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, க்யூபாவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ இல்லைனா ஒரு முக்கோண வடிவிலையோ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வித்தின் ஒரு 5 to 7 minutes போதுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பாலக்கை நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம போடுறோம். ஸோ போட்டுட்டு இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீம் போடலை, பட்டர் மட்டும் மேலே கொஞ்சம் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதான். கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் நீங்கள் மேலே போடும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏன் பாலக் பன்னீர் டேஸ்ட்டு முன்ன மாதிரி வராமல் நல்லா வந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.